தார் டப்பா, தார் கேன். சின்ன வயசில் இதில் பால் செஞ்சு விளையாடுவோம். மண்ணெண்ணெய் தடவிட்டு இதை எடுத்தோன்னா கையில் வரும். பால் மாதிரி செஞ்சோன்னா பால் மாதிரி ஆகிடும், கட்டி ஆகிடும். இப்போ இதெல்லாம் கை வைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. சின்ன வயசில் அறியாத வயசில் வச்சுட்டோம். பெட்ரோல் ரெசிடியூ. வாழ்க்கை ஒரு வட்டம். ஆறு ரயில்வே ட்ராக்கில் ஏதோ யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. இங்கே பழமையான போஸ்ட் ஆஃபீஸ் இது. நமக்கு இங்கே அக்கௌண்ட் இருக்குது. அது ஒன்றும் பெருசாலாம் அமௌண்ட் இல்லை. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது? வீட்டுக்கு போக வேண்டிதான். ஸ்டார்ட் த பைக். போட்டு தான் இருக்குது சாவி. நோ சாவி ஃபார் மை பைக். டைம் பாஸ் பண்ணுறதுனா இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணலாம். மரத்தினால இல்லை காரு நிறுத்தி டைம் பாஸ் பண்ணலாம். பசங்க கொஞ்சம் அநியாயமாக காசு செலவு பண்ணுறானுங்க. நம்ம என்னடா இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இதான் வயசு, அனுபவிக்க வேண்டிய வயசு, இந்த வயசில் அனுபவிச்சா தான் உண்டு, நாளைக்கு இருப்போமோ இல்லையோ அனுபவிப்போம் அப்படின்ட்டு காசை பயங்கரமாக செலவு பண்ணுறானுங்க. அதாவது நல்ல வழியில் யாரும் செலவு பண்ணல, இல்லீகல் வழியில் தான் எல்லாருமே செலவு பண்ணுறானுங்க. கொஞ்சம் நெஞ்ச காசு கிடையாதுங்க, பயங்கரமான காசு. நெஞ்ச பயங்கரம்லாம் கிடையாது, அதி பயங்கரமானது. அதெல்லாம் ப்ரைவேட்டாக கேட்டிங்கன்னா சொல்லுவேன் நான், பப்ளிக்காக சொல்ல முடியாது. அப்படி செலவு பண்ணுறானுங்க. இதே யாரும் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த உதவியும் செய்கிறது கிடையாது எவனுமே. தன்னுடைய ஜாலிக்காக எவ்வளோ வேணாலும் இறக்குறானுங்க, லட்சங்கள் வரை இறக்குறானுங்க. ஒன்லி ஃபார் ஜாலி. அவனுக்கு சொல்கிற கான்செப்ட் என்னன்னா, நாளைக்கு நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ, செலவு பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு செலவு பண்ணுறானுங்க. இன்னும் வருமானமும் இருக்குது அவனுங்களுக்கு, வருமானம் இல்லாமலாம் இல்லை. தென் காலையில் தான் இந்த கோயில் வழியாக வந்தேன். ஆக்சுவலாக இந்த தெரு வந்து பப்ளிக் யூஸில் தான் இருக்குது, இப்போ ப்ரைவேட் யூஸில் இருக்குது. நான் அந்த தெரு வழியாக வந்திருக்கேன். நான் பார்த்தா ஒரு வாட்ச்மேன் கேட்டு போட்டு வச்சுருக்கானுங்க. முக்கியமான விஐபி ஒரு 4 பேர் அங்கே இருக்கிறானுங்க. அவனுக்கு அந்த இடத்த கேட்டு போட்டு வச்சுட்டானுங்க. தெருவே கேட்டு அப்படி பண்ணக்கூடாது. பொது வழியை வந்து கேட்டு போடக்கூடாது, சட்டப்படி தப்பு. நமக்கு இந்த ஏரியாவில் வேலை கிடையாது, ஏரியாவில் இருக்கவனுங்க யூஸ் பண்ணலாம். என் தெருவுக்கு நான் கேட்டு போட்டு யாரும் வராதீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் பண்ணியிருக்கானுங்க. காலையில் தான் வந்தேன் இந்த சைடு கோயில் வழியாக. நல்ல கூட்டமாக இருந்தது. அங்கே நிற்கிற கார் நம்பர் கூட 007 தான் முடியும். காலையில் தான் பார்த்தா ரொம்ப நல்லா நிற்கிது முன்னாடிக்கு. பாருங்க, 007 பாடலேஸ்வரர் கோயில். இது பல நாள் போட்டிருக்கோம் வீடியோ. இட்ஸ் ஆல் ரைட். போர் அடிக்குது. இங்கே ஒரு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நம்ம கூட ஸ்டேடியத்தில் வாக்கிங் வர்றதுங்க. போகுது லைஃபு.
எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம். ஒரு மெயின் ரோடு வருது, முடிச்சுப்போம். அங்கே போய் ஜாலியாக ரெஸ்ட் எடுப்போம். நமக்கு என்ன கவலை. எவ்ரி டே இஸ் எ ஃபன் டே. டுடே இஸ் சண்டே. டேக் கேர். பாய்.